அடுத்து வர நாட்கள்ல மழை வாய்ப்பு எப்படி இருக்கும், வீட்லயே இருக்கலாமா வெளியே போலாமான்னு நினைக்கிறவங்களுக்கான வெதர் அப்டேட்டை இப்ப விரிவா பார்க்கலாமா? வானிலை மையத்தோட அறிவிப்பு இதுதான். அதாவது இன்னைக்கு 30ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்துல நீடிக்குது. இது அடுத்த 36 மணி நேரத்துல வடக்கு வடமேற்கு மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதி வழியா நகரும்னு ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமா மழைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னைக்குல இருந்து வர 4ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தோட ஓரிரு இடங்களையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் தேதியும் தமிழகத்தோட ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மற்றும் புறநகரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 31ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு 31ஆம் தேதி மற்றும் நவம்பர் 1ஆம் தேதி அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையில 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மற்றபடி தமிழக கடலோர பகுதிகளில் நவம்பர் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, வடகிழக்கு பருவமழையானது அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 233.9 மில்லிமீட்டர் பதிவாகி இருக்காம். இயல்பான மழையளவு 165.5 மில்லிமீட்டர் அப்படின்னும் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. மழையால சந்தோஷம்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.